மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போலான்னு பார்த்தா என்ன சொல்றது, இப்ப முன்னாடி நம்ம வீடியோல வந்து பாம்பரை கோயிலை பத்தி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் தாண்டிக்கூடிய திண்டுக்கல் இருக்க கோயிலை பத்தி போட்டிருந்தோமா. சரி, நம்ம ஊர் பத்தில கோயில் இருக்கு, அதை போடுன்னு சொல்லி அதை காரும் பைக்கும் ரோட்ல விட்டு தனத்தான ஓட்டிக்கிட்டு பேஞ்சிருக்க மல்ல சலப்புன்னு. சரி, நம்ம வீடியோல பாப்போம், வீடியோக்குள்ள போவோம். இது என்ன போல சொல்ல வந்தேன், ஐயோ. சரி, எங்க ஊர் திருவட்டூர்ல பாகம்பிராமன் கோயில் இருக்கு, வீட்டு பக்கத்துலாம் கோயில். சரி, அதை பத்தி போட சொல்லி அதை பத்தி போட்டோம். சரி, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க முருகன் கோயிலை பத்தி ஓடுவேன். எல்லாமே திருச்செந்தூர், பாணி, திருத்தணி, மருதமலை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஒரு மலைப்பகுதியில உச்சியில இருக்கிற கோயிலை பத்தி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் போட்டது. சொல்லி வாய மூடல. அடுத்த ஒரு காரு சலப்புன்னு பேஞ்சிருக்க மலையில காரு வேற. சரி, பேசுவோம். என்ன போல அடிக்கடி மறந்து வேற போயிருது. நம்ம ஊர் கோயிலை பத்தி போட்டிருந்தா பத்தி. நம்ம ஊர் பக்கத்துலயே மாஞ்சூர்னு ஒரு ஊர் இருக்கு, கட்டுக்குடி கிராமம் பக்கத்துல. உள்ள போனோம்னா மாஞ்சூர் கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வந்து கம்மா கரையில வந்து ஒரு சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு. சரி, அதை தாண்டி கம்மா கரையை தாண்டி கொஞ்சம் அந்த ரோட்லயே போனோம்னா வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கு, மல்லியாண்டி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு. எல்லாம் கிராமத்து கோயில் தான். எங்கெங்கேயோ கோயிலை பத்திலாம் வந்து போடுறாங்க. சரி, நம்ம கிராமத்துல கோயிலை பத்தி ஒன்னொன்னா போடுவோமே அப்படின்னு சொல்லிதான் நம்ம யூடியூப்ல சேனலே ஸ்டார்ட் பண்ணது. வீடியோ வியூஸுக்காகவோ இதுக்காக நம்ம போடல, சம்மந்தம் இல்லாத போட்டுல ஃபேமஸ் ஆக்கி வராங்க யூடியூப்ல. எதை பேசணும் சம்மந்தமாக பேசி அதை போட்டு விடுறாங்க. சரி, நம்ம போடுவோம். மல்லியாண்டியம்மன் கோயிலை பத்தியும் சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு. சிவன் கோயில் வந்து அந்த காலத்துல வச்சிருந்த செங்கல், சிமெண்டே இல்லாம இந்த சுண்ணாம்பு வச்சு கட்டினது. இந்த கல்வெட்டுல வர இருக்கு. அந்த கல்வெட்டு வந்து படிக்க முடியும். பழங்காலத்து கல்வெட்டு இல்லை, இப்ப ரீசெண்டா 16, 17, 18ஆம் நூற்றாண்டு அது சம்பந்தப்பட்ட கல்வெட்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானும் எதை வச்சு சொல்றேன்னா, நான் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட், நான் வரலாறு படிச்சிருக்கேன், பிஏ ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட், டிகிரி ஹோல்டரு. அதனால நம்ம சம்மந்தம் சொல்லக்கூடாது இல்ல, அந்த விஷயத்துக்கு தெரியாம சொல்லக்கூடாதுல்ல. அதனாலதான் கல்வெட்டுலாம் இருக்கு. அதிகபட்சமா நம்ம படிக்க முடியும், எழுத்துக்கள் புரியும். ஆனா இழுத்து வச்சு எழுதியிருப்பாங்க. சரி, நம்ம 90 கொண்டு போவோம். நம்ம இந்த நெத்தில அடிச்சிருக்கல, கோயிலுக்கு கிளம்புறதுக்காக தான் அடிச்சிருந்தேன். மழை நிக்கி என்னன்னு என்ன எப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன். மழை நிக்கிருந்தேன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இதுலயே 90 அடிச்ச 90 வேற போயிருச்சு, அழிஞ்சு போச்சு. அந்த வச்ச சந்தனம் மட்டும் இருக்கு. 90 கொஞ்சோட பேப்பர்ல கட்டி கொண்டு போவான், ஒரு பேப்பர்ல கட்டி மடிச்சு கொண்டு போவான். கொண்டு போயிட்டு அந்த கல்வெட்டு மேல தூவி எல்லாம் பண்ணி, சரி, அந்த கோயில அந்த கல்வெட்டுல விபூதியை மடிச்சு எடுத்துட்டு போய் அந்த தூவி விட்டு ப்ரெஸ் வச்சு இது பண்ணோம்னா, இந்த கல்வெட்டுல வந்து அது மாதிரி சுண்ணாம்பு விட்டு அதுக்கும் கல்வெட்டை படிக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கும், ஒரு பொடி இருக்கும். அதான் அப்படி பார்ப்போம். திருநீர் எடுத்துட்டு போய் அதை இது பண்ணி பார்ப்போம், அதை வச்சு ப்ரெஸ் வச்சு தடவி பார்ப்போம். அந்த கல்வெட்டு அடிச்சு எடுத்த அச்சுல ஃபுல்லா அந்த சுண்ணாம்பு போய் ஒட்டிக்கிட்டு அந்த இது அச்சு தெரியும் சொல்லுவாங்க. சரி, நம்ம அது மாதிரி பண்ணி பார்ப்போம், அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கல்வெட்டுல என்ன எழுதியிருக்காங்க பார்ப்போம். இன்னும் ஒரு கிராமத்துக்குள்ள இப்படி சிவன் கோயில் இடிஞ்சு சிதலம் அடைஞ்சுதான் கிடக்கும். அந்த கோயில் சிதலம் அடைஞ்சுதான் கிடக்கும். சரி, நம்ம போய் பார்ப்போம். பார்த்துல உங்களுக்கு வியூஸ் இருக்கு, நம்ம காட்டுவோம். கிராமத்துல இருக்க கோயில வந்து கொஞ்சம் காட்டுவோம், எல்லாத்தையும் காட்டுவோம் அப்படின்னு நினைச்சா கிளம்புனது. காலையிலே எந்திரிச்சு, சீக்கிரமே நான் எந்திரிக்க மாட்டேன். காலையிலே எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரெடியா இருந்தேன். ஆனா கிளம்பி வர்ண பகவான் தானும் தண்டவாடிட்டு இருக்க போல. வர்ண பகவான் தொறுன்னு மலைங்க. காலையில இருந்து இந்த வடிவேலு ஒரு படத்துல கூட இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குமா, அப்ப கூட இந்த எப்ப பாரு தொறு நாய்க்கு இந்த மாதிரி ஏதோ பேசி சொல்லுவாங்களே,
அது அதுமா தொறுன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. உங்களுக்காக தான் வந்து கோயிலே வந்து சரி போவோம் எடுப்போம் வீடியோலாம் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தது. வர்ண பகவான் ஏதோ நமக்கு வந்து எச்சரிக்கை விடுறாரு போல இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பின்வாங்கிட்டோம். அந்த கோயிலை காட்டல. அந்த அழகா இருக்குங்க அந்த கோயிலுக்கு லிங்கம் உள்ள சன்ன லிங்கம் இருக்கும். அவ்வளோ அழகா வலுவலுன்னு அழகா இருக்கும். அது அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து அடிக்கடி பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இடையில வந்து வருவாங்க ஒருத்தவங்க அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த அம்மன் கோயிலில் சாமி கும்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சிவன் கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு நான் இருக்குன்னு நான் சம்திங் நினைக்கிறேன். கல்வெட்டுலாம் இருக்கு, கல்வெட்டுலாம் இருக்கும்போது கோயிலுக்குன்னு சொல்லி வரலாறு கண்டிப்பாக இருக்கும். கோயிலில் வந்து கல்வெட்டு கோயில் இடிஞ்சு இந்த பழங்காலத்து முறையில் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக புதையல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐம்பொன் சிலைகள் அதெல்லாம் உள்ள இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் அது 100க்கு 50க்கு மேல சதவீதம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல தோண்டாதான் தெரியும், தோண்டதான் தெரியும். நான் கோயிலில் வந்து அடிக்கடி டெய்லி நம்ம முக்கியமான ஆளு வந்து போய் விளக்கு போட்டு கிராமத்தில் இருக்கவங்க போய் விளக்கு போட்டு எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. சரி அந்த கோயிலை பற்றி நம்ம பேசுவோம், அந்த கோயிலை போய் நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினச்சா நம்ம இது பண்ணது. சூழ்நிலை இப்படி ஆகிப்போச்சு. வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்கு மறுக்குமா பேசிக்கிட்டு இருப்பா. மண்டகாயம் டென்ஷன் பார்ட்டி. இந்த மண்டகாயம் பேசிட்டு இருக்கும்போது இது வேற வேற போட்டு அந்த அம்மன் கோயில் மல்லியாண்டி அம்மன் கோயிலுக்குனே வந்து ஒரு வரலாறு இருந்தாங்க. இந்த பெண்கள்லாம் வந்து அந்த கிடா வெட்டுற சமயத்துல வந்து கிடா வெட்டி பூஜையில பெருசா நடக்கும். இந்த கிடா வெட்டும் போது வந்து லேடிஸ் இருக்க மாட்டாங்க, பெண்கள் இருக்க மாட்டாங்க. நம்ம சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு போகிற வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிடா இந்த பலி பூஜை கொடுக்கும்போது இருக்க மாட்டாங்க, பெண்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏனே அண்ணே நாங்கள் லேடிஸ் வந்து இருக்க மாட்டாங்க தானே, எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல, எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்குமே அந்த கோயிலுக்குமே ஒரு வரலாறு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம கேட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இங்கே கோயில் பூஜை வைக்கிறவங்கள போய் கேட்டு பார்க்கணும். அப்புறம் வந்து கடற்கரையில் செல்லியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. நம்ம அந்த வரலாறு நம்ம கேட்போம். அந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா கடல் தண்ணியில் விளக்குறீங்களாம் போர்டு வச்சிருக்காங்க, கண்டிப்பாக இருக்கு. கோயில் வேலைகள் எல்லாம் ஓடி கும்பாசி வேலையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி 3 கும்பாசம் முடிஞ்சிருச்சான். இப்போ 4வது கும்பாசத்துக்கு வந்து வேலைகள் போய்கிட்டு இருக்கு. கோயில் ஆனால் பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு கோயில் நம்ம கிராமத்து சைடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நத்தக்கோட்டையில் தரமுனீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் சின்ன பிள்ளைல போகிறதுக்கே வந்து நாங்கள் பயப்படுவோம். அதான் நம்ம சரி மாஞ்சூரில் அந்த சிவன் கோயிலை பற்றி நீ காட்டுவோம், நான் அதை ஒரு வீடியோவாக எடுப்போம். அந்த கல்வெட்டுலாம் படித்து நம்ம விபூதி இது பண்ணி முடிஞ்சளவு நமக்கு தெரிஞ்ச அளவு வந்து கல்வெட்டை படிக்கிறதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. நமக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஒரு டைம் கீழாநிலை கோட்டையில் வந்து கீழாநிலை பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. புதுக்கோட்டை திருமயம் பக்கத்தில் கீழாநிலை கோட்டைங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த விநாயகர் கோயிலுக்கு வரலாறு சொல்லுவாங்க. மாணிக்கவாசர் வந்து இங்கேருந்து போகிறப்ப இங்கே ஒரு கல் போட்டு தான் கோயிலை இங்கே கட்டினான்னு சொல்லி அது கோயிலுக்கு சொன்னாங்க. அந்த கோயிலை சுற்றி கல்வெட்டு இருந்துச்சு. அப்போ நான் விபூதி அடித்து பார்த்தா ஓரளவு படிக்க முடிஞ்சிச்சு அந்த கல்வெட்டை. இந்த கோயிலை சுற்றி கல்மண்டம் வச்சிருப்பாங்க, கருவறை சுற்றி. அந்த கல்மண்டம் ஃபுல்லாமே வந்து கல்வெட்டாக தான் இருக்கும். அது மாதிரிதான் இங்கேயும் சரி நம்ம துண்ணூறு வச்சு பார்ப்போம், ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம், புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் கிளம்புனது. என்ன இன்னைக்கு சூழ்நிலை வந்து மழை இப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தபடி நம்ம செல்லியன் கோயில்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்ப்போம். நம்ம செல்லியன் கோயில் வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கோயில் நிர்வாகத்திலேயோ இல்லை கோயில் ஆலோசகர்கள்ட்டையோ நம்ம கேட்கணும், கோயிலை பற்றி கேட்கணும். அப்புறம் நம்ம இன்னொரு கோயில் நம்ம அடுத்த வீடியோனா நம்ம சிவன் கோயிலை மாஞ்சூர் கிராமத்தில் இருக்க சிவன் கோயிலை முடிச்சுட்டு அதை தாண்டி ஒரு 100 மீட்டர் உள்ளே போனோம்னா கொஞ்சம் மல்லியாண்டி அம்மன் கோயில் வீடியோ சொல்லியிருந்தால முன்னாடி சொல்லியிருந்தால அந்த கோயிலை பற்றி அதை பற்றியும் கேட்கலாம். அதை ஒரு வீடியோ தொகுப்பாக எடுத்து அந்த கோயிலுக்கு என்னென்ன இருக்கு, கோயிலோட வரலாறு என்ன, கோயில் சிற்பம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நத்தக்கோட்டை தரமுனீஸ்வரர் கோயில் இருக்கு. அதன் உள்ள நம்ம ராதனுள்ள வன்னி மரத்தடி காளியம்மன் கோயில் இருக்கு. ஒரு கோயிலுக்கு ஒரு இது இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சுத்தோட கிராமத்துல வந்து இந்த கோயில கொஞ்சம் பெருசா பேசுவாங்க.
இந்த கோயிலில் வந்து இவ்வளோ இது இருக்குது, இந்த கோயிலில் நான் நினச்சி நடக்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதனால இங்கே இருக்கிற கோயிலை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய பெரிய கோயிலை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. கிராமத்தில் கோயிலை பற்றி நம்ம பேசணும்லாம் முன்னெடுத்தது. அப்புறம் இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா முருகன் கோயிலே வந்து ரணபலி முருகங்கிறது நம்ம அதிகபட்சமாக பார்க்க முடியாது. அந்த பேரே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், ரணபலி முருகங்கிறது. ஆனால் நம்ம தேவிப்பட்டினத்தில் வேற எங்கேயோ இருக்கு. அதை தாண்டி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்ம தேவிப்பட்டினம் பக்கத்திலே வந்து ஒரு ரணபலி முருகன் கோயில் தோரண கோயில் நான் பார்த்தேன். உள்ள நான் போய் கோயிலை போய் பார்க்கல. ரணபலி முருகன் சொல்லி அதில் எழுதியிருக்கோம் தோரண வாயிலில். அதையும் நம்ம ஒரு வீடியோவை எடுத்து அந்த கோயிலை பற்றி வீடியோ எடுத்து அங்கே இருக்கிறத கேட்டுக்கிட்டு அந்த கோயில் வரல நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம அந்த வீடியோ போடுவோம். ஆனால் முக்கியமாக மக்களே நம்ம அந்த மாஞ்சூர் கிராமத்தில் சிவன் கோயில் வந்து உண்மையிலே பழமை வாய்ந்த கோயில். நான் அடிக்கடி நான் போகும்போது நல்ல பாம்புலாம் வந்து யாருமே பாம்பு இங்கே கோயிலில் நல்ல பாம்பு இருக்கு. நல்லா விளைஞ்ச பாம்புன்னு சொல்லுவாங்க. கட்டை உருட்டு கட்டமாக நல்லா கட்டையாக நீளமாக இருக்கும். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு டைம் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ ஃபோனில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் அந்த வீடியோ அந்த கோயிலை பற்றின வீடியோ போடும்போது நான் அட்டாச் பண்ணி விடுறேன். அதான் மக்களே, இந்த சிவன் கோயிலை பற்றி நான் போகிறப்ப நான் வீடியோ எடுக்கிறேன். லைவாக பேசிட்டே நான் எடுக்கிறேன். வீடியோ எங்கேயும் கட் ஆகாது. அதிகபட்சம் திக்குனா தான் அந்த வீடியோ அந்த கோயிலை பற்றி போடும்போது கட் ஆகும். இப்போ பேசுகிற வீடியோ கூட இந்த மலை சாரல் வந்து அந்த சவுண்டு இறச்சி சவுண்டு மாதிரியே இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் அந்த கோயிலை பற்றி போடுறேன். அதே மாதிரி நான் எங்கள் திருவொற்றிலே வந்து குற்றம் பொருத்தநாதர்னு சொல்கிறாங்க கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு. அது நாங்கள் ஸ்கூல் டைத்தில் படிக்கும்போது வந்து வயலில் இருந்துச்சு. அந்த கோயில் வரப்பில் இருக்கும். ஒரு லிங்கம் அது மேலே லைட்டாக தெரியும். நாங்கள் அந்த தண்ணியை எடுத்து நாங்கள் விஷயம் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸ்கூல் டைத்தில் இன்டர்வல் டைத்தில் போயிட்டு அந்த ஒரு அரை மணி நேரம் கேப்பில் நாங்கள் போயிட்டு அந்த சாப்பிட்ற டைமில் அந்த கோயிலை பற்றி நான் இதை பற்றி நான் போடுறேன். ஆனால் முக்கியமாக மாஞ்சூருக்கு சிவன் கோயிலுக்கு வந்து வரலாறு இருக்குங்க. அந்த வரலாறு நான் கல்வெட்டை படிக்க என்னால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிக்க முடியுமோ நான் படிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குற தொழில் துறையோ இல்லை இந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக ஆர்வம் இருக்கிறவங்களோ ஈடுபாடு இருக்கிறவங்க வந்து பாருங்க. வந்து பார்க்குறவங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. கோயிலை போய் காட்டுறேன். அந்த கோயிலை பற்றி தெரிஞ்ச எனக்கு ஆசையாக இருக்குது. நான் அம்மன் கோயிலுக்கு நான் போயிட்டு வரும்போதுலாம் அந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடி நின்று நான் அந்த கோயிலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த கல்வெட்டை படிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் உங்களுக்கு அந்த கோயிலை பற்றி அடுத்த வீடியோ அந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க மழை குறையட்டு உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் நான் போய் உங்களுக்காக உங்கள் கோயிலை பற்றி எடுத்து நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக கோயிலுக்கு ஒன்று வரலாறு இருக்குங்க. நியூஸ் நம்ம வந்து இது லைக்குக்காகவோ இதுக்காகவோ நம்ம போடலைங்க. பார்க்குற ஆன்மீக சம்மந்தமாக இருப்பாங்க, ஈடுபாடோடு இருப்பாங்க, கோயில் குலதெய்வக்காரங்களாக இருப்பாங்க. அவ்வளோக்குலாம் கொஞ்சம் இதாக இருக்கட்டுமே. இப்போ வர இங்கேருந்து வந்து பார்க்க முடியாதவங்க இருப்பாங்க. அவ்வளோக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போடுறது. ஆன்மீக சம்மந்தமாகவும் இல்லை, நம்ம அரசியல் சம்மந்தமாகவும் பேசுவோம். நம்ம எதையும் பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு எல்லாமே பேசணும் ஆசை இருக்குங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் பெற்றவங்களே அப்பா அம்மாவே சரி இதெல்லாம் நல்லா இருக்கா கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அவங்க ஆரம்பத்தில் கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு வீடியோ முகம் வெளியே தெரியும். எப்படி யூடியூப்ல முகம் வெளியே தெரியும், நம்மளை பற்றியாச்சும் நினைப்பாங்க அப்படி நினச்சிதான் அந்த யோசனையில இருந்தேன். நம்மளை பற்றி எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், நம்ம முகம் எப்படி கேலிக்கிடலாமா அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி எதுவாக இருந்தானே எப்படியா இருந்தானே போனால் போயிட்டு போகுது. சாமிக்காக பண்ணுறோம், கோயிலுக்காக பண்ணுறோம். குறிப்பாக சுருக்கமாக சொன்னால் தெய்வத்துக்காக நம்ம பேசுகிறோம். அதுப்போ வந்து நம்ம மக்களுக்காக நம்ம பேசுகிறோம். அரசியல் பற்றியும் அரசியல் அதிகமாக பேச முடியல. அரசியல் பற்றி பேசும்போது வந்து சொந்தக்காரெலாம் சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒரு கட்சிக்கார வைப்பாங்க, ஏதாச்சும் நடந்துருச்சாங்களா பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பயம், குறிப்பிட்ட பயம் இருக்கும். போனால் போயிட்டு போடுவோம் மக்களுக்காக தானே. மக்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் நம்பிக்கை. நீங்கள் பார்க்குற நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை. எதுக்கோ சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி நம்பிக்கையில் தான் நான் போடுறது. அப்புறம் மக்களே நான் குறிப்பாக இன்னொன்று சொல்ல வந்தேன். நத்தக்கோட்டை முனியா கோயில் சொன்னல, தர்மமுனீஸ்வரர் பெரியநாயகி அம்பாள் நத்தக்கோட்டையில். இந்த கோயிலுக்குன்னு ஒரு இது இருக்குங்க. நாங்கள் போகும்போது பயப்படுவோம். சின்ன பிள்ளை எங்கள் கையெல்லாம் சாதாரண வன்னிமரத்தடி காளி கோயிலுக்கு கும்பிட போகும்போது நாங்கள் பயப்படுவோம். அந்த கோயிலை எங்கள் தூரத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருப்போம்.
இப்போ இந்த கோயிலை பற்றி நம்ம அடுத்து இந்த சிவன் கோயிலை முடிச்சுட்டு அப்போ மல்லியாண்டியம்மன் கோயில் அடுத்த வீடியோவில் பார்த்து அதுக்கடுத்து நம்ம நத்தக்கோட்டை தருமணீஸ்வரர் கோயிலை பற்றி பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்களா? வீடியோக்கு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை வந்து இது பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து கிட்ட வரோம். ஏதாச்சும் நான் பேசல வந்து ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஏதாச்சும் இது மாதிரி மாற்றிக்கணும்ப்பா தம்பி, இது மாதிரி இப்படி இருக்குப்பா, வீடியோவில் உள்ள இது இருக்குப்பா, சவுண்டு இதாக இருக்குப்பா, இல்லை நீ இது மாதிரி பேசுறது வந்து சரியில்லைப்பா, இந்த வார்த்தைக்கு பதிலாக நீ வேற வார்த்தை மாற்றி பேசுப்பா, பேசுகிற வார்த்தையில் ஓகே, ஆனால் இந்த வார்த்தை வேணாம், இந்த வார்த்தை கொஞ்சம் இதாக இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி பேசு அப்படின்னு சொல்லுங்க, மாற்றிக்குவோம். உங்களுக்காக தானே வீடியோ மக்கள் சொன்னால் கேட்டு தானே ஆகணும். சரி மக்களே, உங்களுக்காகவே வந்து அந்த வீடியோ நான் போய் போடுறேன். அந்த சிவன் கோயிலை போய் நான் எடுக்கிறேன். இன்னைக்கு கிளம்புனே ஏதோ தடங்கள் மாதிரி ஆயிடுச்சு. நேற்று கிளம்புனே தடங்கள் மாதிரி ஆயிடுச்சு. நான் போகிறேன், அந்த கோயிலை எடுக்கிறேன், கல்வெட்டை படிக்கிறேன். எது என்னால் முடிஞ்ச அளவு நான் கல்வெட்டை படிக்கிறேன். அந்த கோயிலில் என்ன இருக்குது, கோயிலை சுற்றி என்னென்ன இருக்குது, கோயில் அந்த கல்லெல்லாம் எடுத்து பார்ப்போம். உன்னிப்பாக பார்ப்போம். எங்கெங்கே என்னென்ன கண்டிப்பாக கிடக்கும். ஒரு பிசுறு கண்டிப்பாக கிடக்கும். கல்வெட்டு எடுக்கும்போது ஒரு பிசுறு கிடக்கும். கல்வெட்டை படித்து கல்வெட்டில் என்ன இருக்குங்கிறத உங்களை நான் முடிஞ்ச அளவு என்னால் எவ்வளோ அளவு படிக்க முடியும் அந்த அளவுக்கு நான் படித்து சொல்லிடுறேன். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த வீடியோவில் சிவன் கோயில் வீடியோவில் நம்ம அடுத்து பார்ப்போம். நன்றி.